அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான எம்மியான மட்டன் கைமாக்கே டஃப் கொடுக்குற வரல ஒன்று பண்ணலாம், பார்க்கலாமா? வாழைப்பூ வந்துட்டு நல்லா கழுவி சுத்தம் செஞ்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஹெல்த் பெனிஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக எந்த விதத்துலையுமே வாழைப்பூட சத்து வந்துட்டு குறைவில்லாமல் தான் நமக்கு நிறைவாக கிடைக்கும். இது கூட பார்த்திங்கன்னா கைமாக்கு தேவையான சின்ன வெங்காயம், தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா ஆவி பறக்க ஸ்டீம் பண்ணி எடுத்த வாழைப்பூ வச்சுருக்கேங்க. இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். ஃபஸ்ட்டு நான் சின்ன வெங்காயமும் தேங்காயும் பொட்டுக்கடலையை போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மல்லித்தூள், மிளகாய்த்தூள் அந்த மிக்சர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வாழைப்பூ சேர்த்து அரைச்சிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய மல்லி, புதினாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி செய்வோமோ அந்த கோலா உருண்டை சைஸ்க்கு நமக்கு எந்த ஷேப் வேணும், பால் ஷேப்னா பால், வடை மாதிரி தட்டி போட்டுட்டிங்கன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்குறது அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதில்லை, அதனால நான் இப்படி தான் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோகோனட் ஆயில் இல்லை பட்டரில் யூஸ் பண்ணுவோம், இன்னும் நமக்கு நல்லாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கல்லில் வந்துட்டு ஊற்றிருக்க இந்த ஆயில்லையே இந்த தோசைக்கல் நிறையுமா நான் வந்துட்டு வாழைப்பூ அந்த கைமாவை வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெயில் தான் நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி வறுக்க போகிறேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா இது ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணிக்க போகிறோம். நல்லா வந்துட்டு கரெக்டாக நமக்கு அந்த ஷேப் எல்லாமே கிடைக்கும். இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்தப்போ அவங்களுக்கு இதில் வந்துட்டு மட்டன் கைமா இல்லை, இது வெஜிடபிள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நல்லா எம்மியாக சாப்பிட்டாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு குழந்த ஒரு பொருள் சாப்பிட்லன்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு குரலி வித்தியெல்லாம் காட்ட வேண்டியது இருக்கும். ஒரு அம்மாவாக இருந்து நான் என்னால் முடிஞ்சதை நான் காட்டியிருக்கேன். இன்ஷால்லா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஜூஸியாகவும் எம்மியாகவும் இருக்குதுன்னு. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.